வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம். இன்னைக்கு சமையல் வந்து சுட சுட சாதம், எலக்ட்ரிக் குக்கரில் வந்து ஆயின் இருக்கு. இது வந்து மட்டனும் அரைக்கீரையும் போட்டு குழம்பு, மட்டன் குழம்பு. இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து மட்டன் வந்து நல்ல இலசாக இருந்தது. சூப்பரான குழம்பு, அருமையாக இருக்கும். இது வந்து இன்றைக்கி வீடியோ எடுக்கலை, எப்படி செய்தேன்றது சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி வதக்கிட்டு, ஒரு பச்சை மிளகாய் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, பட்டை, சோம்பு, லவங்கம் அவங்கவுங்க எது போடுறீங்களோ அதை அரைச்சிக்கலாம். இல்லை தாளிக்கணும்னு விரும்புகிறவங்க தாளிக்கவும் செய்துக்கலாம். இதெல்லாம் வந்து அரைச்சிடணும். அரைச்சிட்டு அதை போட்டுடணும். தக்காளி கூட ஒன்று போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மஞ்சத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இது கூட அந்த இஞ்சி பூண்டு கூடவே கொஞ்சம் 1 ஸ்பூன் மிளகு வச்சு அரைச்சி, அந்த கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால மிளகு வச்சு அரைச்சிக்கோங்க கூட. அதுக்கப்புறம் வந்து அரைக்கீரையை வந்து நான் பொடியாக நறுக்கி இதோடு போட்டிருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து குழந்த பிறந்தாலும் கொடுப்பாங்க, சாதாரணமாகவும் செய்வாங்க. இது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் செய்து பார்த்து அதோட இதை வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இது நிறைய பேருக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் செய்வாங்க, இப்போ எப்படின்னு தெரியல எனக்கு. செஞ்சு பாருங்கள். மிளகா, மஞ்சள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு, இந்த மிளகு அதுலேயே அரைச்சதான் அந்த மசாலாவையும் போட்டுட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கீரையும் இதோட போட்டுடலாம். கீரை போட்டுடலாம், உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு 6-7 சவுண்டு அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி சவுண்டு விட்டு இறக்குனீங்கன்னா இந்த மாதிரி அரைக்கீரையும் வந்து மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். அது பாலக்கீரையும் போடலாம், இதில் நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து இது அரைக்கீரை வந்து நரம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் வந்து எங்கள் வீட்டிலலாம் இப்படி போட்டு செய்வாங்க. நீங்களும் செய்து பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இந்த பக்கம் வந்து சிக்கன் ஈரல் வந்து பெப்பர் ஃப்ரை. இது வந்து வெங்காயம் தக்காளி போடல, இதில் வெறும் இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் வந்து பெப்பர், மிளகாத்தூளை விட பெப்பர் ஜாஸ்தியாக போட்டு ஆயில் விட்டு நல்லா கொஞ்சம் வந்து கரம் மசாலா இது போட்டு நல்லா பரட்டி எடுத்தால், இது சிக்கன் லிவர், இது அவருக்கு பிடிக்கும்ன்ட்டு வாங்கிட்டு வந்தார். இதுதான் வந்து எங்கள் வீட்டில் சமையல். கூட ரசம், எக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இந்த சமையல் இது வந்து மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.